வணக்கம் நண்பா, ரூல் யுவர் மைண்ட் சேனல்ல இருந்து நான் உங்கள் ராஜேஷ். எல்லாருக்குமே பணம் அப்படின்னா ஈஸியாக சம்பாதிக்கலாம், இல்லை ரொம்ப கஷ்டம், அதுதான் கடவுள், சிக்கனமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தோணும். ஆனால் அதை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத வேர்ல்டை கண்ட்ரோலில் வச்சு இருக்கிற 2% பீப்புளுக்கு தான் தெரியும். அதை நமக்கு சொல்லித்தர யாரும் இல்லை. அதை பற்றின ஒரு அட்டகாசமான 5 ரூலை தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு கோல்டன் வீடியோ. எனக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டி விட்டுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோவில் சந்திக்கலாம். See you on top. நம்ம எல்லாருக்குமே ரிச் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட போதுமான பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அப்படிங்கிற சூழலில் தான் எல்லாருமே இருக்கும். எல்லாம் ஓகே, நம்ம ரிச் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? எல்லாருமே அம்பானி ஆகிவிட முடியுமா? இல்லை பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு முகராசி வேணும், லக்கு இருந்தால் தான் அது முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. ஒருத்தரோட லக்கு மட்டுமே அவரை ரிச் ஆக்காது. அப்படின்னா ரிச் ஆகிறதுக்கு வேற என்னெல்லாம் தேவைன்னு நீங்கள் மனசுக்குள்ளே கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தர் ரிச் ஆகிறதுக்கு தேவையான 5 இம்பார்ட்டன்ட் மணி ரூல்ஸ் என்ன அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ரிச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நமக்கு சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் வேணும். அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் கேட்டு அதிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும். லைக் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, நம்ம மணியை எப்படி எல்லாம் க்ரோத் பண்ணுறது, ஃபினான்ஷியலில் நம்ம சந்திக்கிற லாஸஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, மாதிரியான விஷயங்கள் அனுபவம் உள்ள ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறம் நமக்குன்னு உறுதியான ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம ஃபினான்ஷியல் சக்ஸஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது நம்ம க்ரோத்துக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய 5 ரூல்ஸ் என்னன்னு இப்போ வரிசையாக பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, உங்களுக்கு நீங்களே முதலாளியாக இருங்கள். நம்ம ஒரு ஆஃபீஸில் எம்ப்ளாயாவே கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அது யாருக்கு லாபம்னு நீங்கள் எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதனால நம்ம ஆஃபீஸ் பாஸுக்கு தான் லாபம். அவங்க ரிச் ஆகிட்டே இருப்பாங்க, ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் ஒரு சாதாரண எம்ப்ளாயாவே இருப்போம். இது மாறணும்னா நமக்கு நாமே முதலாளியாக மாறணும். ஐ மீன் நம்மளோட ஓன் பிஸ்னஸை நம்ம கையில் எடுக்கணும். அது என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிஸ்னஸா அதுக்கு நிறைய பணம் வேணுமே, பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேணாம். பிஸ்னஸ் அப்படின்னா பல லட்சம் செலவு பண்ணி பெருசாக தான் தொடங்கணும்னு இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, உங்களால் என்ன முடியுமோ அந்த பிஸ்னஸை தொடங்கி நீங்கள் உங்களோட ரிச் ஜேர்னியை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் சின்னதாக தொடங்குற பிஸ்னஸ் நாளைக்கு கண்டிப்பாக பெரிய அளவில் க்ரோத் ஆகும். அப்போ நீங்களும் ஒரு பணக்காரராக மாறிடுவீங்க. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் பிஸ்னஸை டச் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. பிகாஸ் இதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரிஸ்க்கை எடுக்கலைன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமையே தான் இருக்கும். நீங்கள் தைரியமாக எடுக்கிற இந்த ரிஸ்க் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும். அதுவும் நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ரூல் நம்பர் 2, திடமான சேமிப்பு உத்தி உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நம்ம ரிச் ஆகிறதுல நம்மளோட சேவிங்ஸ் ஹேபிட்டுக்கு பெரிய பங்கு இருக்குதுன்னே சொல்லலாம். எல்லோரும் எப்போ பார்த்தாலும் பணத்தை சேமித்து வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது மட்டும் நம்மளை ரிச் ஆக்கிடுமான்னு சிலர் யோசிப்பாங்க. நமக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஃபினான்ஷியலாக நமக்கு வர்ற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஈஸியாக சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளோட சேவிங்ஸ் ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 வருஷம் முன்னாடி கொரோனா வந்தப்போ இதை எல்லோரும் ரியலைஸ் பண்ணி இருப்போம். அது வரைக்கும் நம்ம எல்லோரும் சேவிங்ஸ் பற்றி பெருசாகவே யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இனிமே அதை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம எவ்வளவு இன்கம் வாங்கினாலும் அதில் 15 to 20% இன்கம்மை நம்மளோட சேவிங்ஸுக்கு ஒதுக்கி வைக்கிறது நல்லது. பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறது நல்லது. நம்ம ரிச் ஆகிறதுக்காக ஒர்க் பண்ணும்போது வர ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட அவசர தேவைகளுக்கும் அந்த பணம் ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்மளோட சேவிங்ஸ் ஹேபிட் நமக்கான வெல்த்தி லைஃப்பை சீக்கிரம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும்னு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. முடிஞ்சளவு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் நம்மளோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3வது விதி, நேரத்தின் விதி, அதாவது ரூல் ஆஃப் டைம். நம்ம டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் நம்ம லைஃப்பை கிரேட்டாக மேக் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நம்மளோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறதுல நம்ம டைம் ரொம்பவே முக்கியமானது. நிறைய பேருக்கு நேரத்தோட மதிப்பும் அருமையும் தெரியல. அவங்களோட டைமை எல்லாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக வேஸ்ட் பண்ணி அவங்க லைஃப்பை தொலைச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட டைமை நம்ம சரியாக யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா நம்ம லைஃபுக்கு நாம தான் பாஸ். நீங்கள் ரிச் ஆகணும்னு நினச்சா உங்கள் டைமை யூஸ் பண்ணுறதுல நீங்கள் மாஸ்டராக மாறுங்க. ஒரு சிலர் நேரத்தை வீணாக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்கள ரிச் ஆக்காது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் முக்கியம். பணக்காரர்கள் இதை நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கிறனால தான் எப்போவும் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாங்க.
அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற ஸ்டைலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அவங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் உங்களுக்காக ஒர்க் பண்ண வைங்க. உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் உங்களுக்காக ஒர்க் பண்ண வைக்க நீங்கள் கற்றுக்கணும். ரூல் ஆஃப் டைம் அப்படிங்கிறது உங்களோட ஒவ்வொரு செகண்டையும் பயனுள்ளதாக உங்களோட வெற்றிக்கானதாக பயன்படுத்திக்கிறது தான். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் டைமை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுனா வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ரூல் நம்பர் 4, உங்கள் பணத்தை உங்களுக்காக கடினமாக உழைக்க செய்யுங்கள். நீங்கள் கடுமையாக வேலை செய்யணும், அப்போ தான் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் உடனே கடுமையாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஏன்னா நம்ம எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியே பழகிட்டோம். இது நமக்கு புதுசு இல்லை, கஷ்டமாகவும் இருக்காது. ஆனால் நம்ம பணத்தை நம்மளுக்காக கடுமையாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியுங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். நம்ம பணத்தை சேமித்து மட்டும் வைக்காமல் ஏதோ ஒரு ஃபீல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். அதாவது நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நம்ம சின்னதாக முதலீடு பண்ணுற பணம் 5 வருஷம் கழித்து பெரிய அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நமக்கான செகண்ட் இன்கம் அண்டு பேசிவ் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இதில் எல்லாம் நம்ம பணத்துக்காக வேலை செய்யாமல் நம்ம பணம் நமக்காக வேலை செய்யும். அது நம்மளை ஈஸியாக ரிச் ஆக்கிடும். ரூல் நம்பர் 5, நமக்கான திறன்களை வளர்த்து கொள்ளுதல். நம்மளில் நிறைய பேரால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட போதுமான ஸ்கில்ஸ் இல்லாதது தான். நம்மளோட இந்த சாதாரணமான வாழ்க்கையே போதும்னு நினச்சி நம்ம வாழ்க்கையில் எதையுமே புதுசாக கற்றுக்க மாட்டேங்கிறோம். எதையும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்மளை சிறந்த மனிதராக மாற்ற உதவும். நமக்கு போதுமான ஸ்கில்ஸ் பத்தாததுனால தான் நம்மளால் சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணவும் முடியல, முன்னேறவும் முடியல. வாழ்க்கையே ஒரு தடுமாற்றமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயம் நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மணி ஏர்னிங் அண்டு மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 மணி ரூல்ஸும் நம்ம ரிச் ஆகிற ப்ராசஸில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுனா சீக்கிரமாகவே ஃபினான்ஷியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ரூல் என்ன அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நன்றிகள்.